இதுதாங்க இவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி இவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் இவங்களுக்கு அந்த மத வெறியில இந்த இஸ்லாமியர்களை துன்புறுத்தியா. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் மீரூட்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது புதுசா மெட்ரோ ட்ரெயின் விடுறாங்க. அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல இவங்களோட பேட்ரியாட்டிசம் காமிக்கிறதுக்காண்டி ஆரம்பத்துல பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் அப்படின்னு கத்துனவங்க அங்க இருந்த இஸ்லாமியர்களை துன்புறுத்தணுமே அப்படின்றதுக்காண்டி வழக்கம் போல அவங்க வச்சிருக்க ஒரு கோஷமான ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், இந்த மாதிரியான மத ரீதியான கோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் நிக்கிறாங்க, அவங்கள சுத்தி நின்னு இப்படி கத்திட்டு இருக்காங்க காதுக்குள்ள. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அடுத்த ஸ்டாப்ல அந்த மெட்ரோ ட்ரெயின் நிக்க போகுது அப்படின்றதுக்காண்டி இந்த பைத்தியக்கார சாணி தின்னி பயலுக நம்மள இரிட்டேட் பண்றதுக்காண்டி ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. நம்ம இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவோம் அப்படின்றதுக்காண்டி இறங்குறதுக்காண்டி அந்த டோர் கிட்ட வெயிட் பண்றாங்க. ட்ரெயின் நின்னு இறங்கி போயிட்டாங்கன்னா நம்ம இவங்களை இரிட்டேட் பண்ண முடியாதுன்னு ஓங்கி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க பத்தியெல்லாம் அந்த மதவரி பிடிச்ச மாட்டு முத்திர குடிக்கிய பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும்.